Assalamualaikum my YouTube family, welcome to Long Distance Diaries. இன்னைக்கு ஒரு மினி vlog பார்த்துடலாமா? இது வந்து கரெக்டா May 27th அன்னைக்கு மார்னிங் வந்து நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். போயிட்டு ஜோயா லுப்னா ரெண்டு பேத்துக்கும் வந்து ஃபீஸ் கட்டிட்டு புக்ஸ்லாம் வாங்கிட்டு ரெண்டு பேர்த்தோட ரிசல்ட்டும் போர்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனேவும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து இந்த இயர் +2ல் எங்கள் மாமா பொண்ணு தான் வந்திருந்துச்சு. பேனர் வச்சுருந்தாங்க வெளியில், அதுவுமே பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி வந்து அரஃபா நோம்பு இருந்துச்சு. ஸோ அதனால் நோம்புமே திறந்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து செகண்ட் டே பக்ரீத்க்கு வந்து பாப்பா 3 பேர்த்துக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. ஃபஸ்ட்டு ஈஸி பைக்கு போயிட்டு ஜோயா லுப்னா ரெண்டு பேர்த்துக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு. டிஷர்ட் அண்ட் பேண்ட்ஸ் தான் எடுத்தேன். அந்த பசங்க வந்து எப்பயுமே நார்மலாக அதுதான் போடுவாங்க எந்த ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸ்னாலுமே. அனஸ்க்குமே அங்கேயே பார்த்தேன், பட் அங்கே வந்து அனஸ்க்கு செட் ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் கிளம்பி வந்து மேக்ஸ்க்கு வந்தாச்சு. மேக்ஸில் வந்து எங்கள் ஆன்டி ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த பசங்களும் ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. ரெண்டு பேரும் ட்ரெஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நானுமே வந்து அனஸ்க்கு இந்த டிஷர்ட் அண்ட் பேண்ட் ஒன்று எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வர டைமில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இந்த ஓஜி விலாகர் இன்ஃப்ளூயன்சர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து மீட் பண்ணியிருந்தேன். அண்ட் மேக்ஸில் பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சதும் பாட்டா ஷோரூம் கிளம்பி வந்தாச்சு. அங்கே வந்தோடனேவும் பாப்பா ரெண்டு பேத்துக்கும் வந்து ஸ்கூல் ஷூ அங்கேயே வாங்கியாச்சு. எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு ஃபைனலாக கிளம்பி வீட்டுக்கு வரத்துக்கே அன்றைக்கி வந்து 10 o'clock போல் ஆயிடுச்சு. ஈவினிங் நோம்பு திறந்துட்டு 7 o'clock போனது தான். நைட்டு தான் வந்தோம். அதோட இது வந்து நெக்ஸ்ட் டே பக்ரீத் அன்னைக்கு எடுத்தது. பக்ரீத் அன்னைக்கு வந்து நிறைய கிளிப்ஸ்லாம் எடுக்க முடியல. எப்பயுமே பக்ரீத் வந்து ரொம்ப பிஸியாக தானே போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் எதுவுமே எடுக்க முடியல. இது மட்டும்தான். அண்ட் இது அந்த பசங்க 3 பேர்த்துக்கும் வந்து நெக்ஸ்ட் டே தான் மெஹந்தி போட்டு விட்டேன். 1 day பிஃபோராகவே போடணுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பக்ரீத்க்கு 1 day பிஃபோராக போடணும்னு சொல்லிட்டு பாப்பா 2 பேரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் அன்றைக்கி வந்து நோம்பு வச்சுட்டு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் பர்ச்சேஸ்லாம் போனதில் வந்து சுத்தமாக டைமே இல்லை அன்றைக்கி. ஸோ அதனால் வைக்க முடியல. சரி பக்ரீத் அன்றைக்கி வச்சுடலான்னு பார்த்தேன். அன்றைக்குமே வந்து டோட்டலாக டைமே இல்லை. ஃபுல் டேவும் கரெக்டாக இருந்துச்சு. பிஸி ஷெடியூலில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அன்றைக்குமே வைக்க முடியல. அதுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் தான் வச்சு விட்டேன். அன்றைக்குமே ரொம்ப பிஸி தான். இருந்தாலுமே பாப்பா ரொம்ப கேட்டுகிட்டே இருந்ததுனால 3 பேருமே அன்றைக்கி நைட்டு உட்காந்து வச்சு விட்டேன். 8 o'clock உட்காந்து எப்படியும் 10 o'clock வரைக்கும் 3 பேத்துக்கும் வச்சு முடிச்சாச்சு. இந்த இயர் எங்களுக்கு பக்ரீத் வந்து இப்படி தான் போச்சு. அண்ட் இதோட என் வீடியோ வந்து எண்டுக்கு வந்தாச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. என்னோட மெஹந்தி டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் உங்கள் ஐஷா சுஜித். டேக் கேர், பை பாய்.